ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று பெருமானுடைய அம்பலக்கூத்தனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த அற்புத காவியத்தை நமக்கு அருளி செய்த சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி தூக்கு சீர் சிறு தொண்டத்தொகை விரிவாக்கினால் சொல்லவல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றைவார் சேக்கிழான் அடி சென்னி இருத்துவாம் என்று சேக்கிழார் பெருமானை வணங்கி கொண்டு நாம் புராணத்திற்குள்ளே செல்லலாம். சென்ற வாரம் நாவுக்கரசு பெருமான் நல்லூரிலிருந்து திருப்பழனத்திற்கு வந்து திங்களூரிலே அப்போதி அடிகளுடைய வீட்டிலே தங்கியிருந்து அமுதுன்னுகின்ற பொழுது அவருடைய மகன் வாழை குருத்தை அறுக்கச் செய்தவன் பாம்பு விடத்தினாலே பாதிக்கப்பட்டவனை மீண்டும் உயிருடன் எழுப்பி பிறகு அவர்களோடு சிறிது காலம் அங்கிருந்து அந்த திருப்பழனத்தினுடைய பதிகத்திலே சொன்மாலை பயிலும் குயிலனங்கால் என்று தொடங்குகின்ற பதிகத்திலே அப்போதி அடிகளை பாராட்டி அஞ்சி போய் களிமெளிய அழும்பும் அப்போதி என்று அவரை சிறப்பித்து பதிகத்தை பாடி மீண்டும் அவர் திருநல்லூருக்கு வந்து அங்கு தங்கியிருந்தார் என்பதையும் அதன் பிறகு அங்கிருந்து ஞானசம்பந்த பெருமானுடன் அவரும் அப்பரடிகளும் சேர்ந்து திருப்புகழூரில் தரிசனம் செய்து கொண்டு மீண்டும் திருவேழிமிழலை வந்து திருவேழிமிழலையே அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதற்காக இறைவன் படிக்காசு வழங்கி நாள்தோறும் அடியாருக்கு அல்லார் கண்டத்து பிரான் அருளால் பெற்ற படிக்காசு என்று சொல்லக்கூடிய அந்த படிக்காசின் மூலமாக அடியார்களுக்கு உணவு வழங்குகின்ற அந்த தொண்டினை பெரிது காலம் செய்து அங்கே தங்கியிருந்து பிறகு பஞ்சம் நீங்கிய பிறகு இருவருமாக மற்ற தலங்களை எல்லாம் தரிசிக்க சென்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யம் என்ற தலத்திற்கு அவர்கள் வந்து சேருகிறார்கள். வேத ஆரண்யம் என்பது வடமொழி பெயர். வேத ஆரண்யம், ஆரண்யம் என்று சொன்னால் காடு. அதை தமிழிலே மறை, வேதம் என்பதை மறை என்றும் ஆரண்யம் என்பதை காடு என்றும் தமிழிலே மறைக்காடு என்று சொல்லுகிறார்கள். இந்த திருமறை காட்டிற்கு இவர்கள் இருவரும் வந்து சேர்ந்த பொழுது அந்த ஆலயத்தினுடைய கதவு அடைபட்டிருந்தது. முன்வாசல் கதவு, நேரே சென்று வழிபட வேண்டிய முன்வாசல் கதவு அடைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் விசாரித்த பொழுது வேதங்கள் சிவபெருமானை அங்கே பூசை செய்த பிறகு அந்த திருக்கதவை காப்பு செய்து விட்டன. ஒரு பூசை முடிந்த பிறகு, வழிபாடு முடிந்த பிறகு அந்த திருப்பி மறு வழிபாட்டிற்கு வருகின்ற வரை ஆலயத்தை பத்திரப்படுத்துவதற்காக மந்திரம், கிரியை, பாவனை இவை மூன்றையும் கொண்டு அவைகளை மூடுதல் என்பது ஒரு வழக்கம். அந்த மாதிரி வேதங்கள் அடைத்து விட்டதுனால மீண்டும் அந்த வேதங்கள் தான் வந்து அதே மந்திரம், கிரியை, பாவனை மூலமாகத்தான் அந்த காப்பினை நீக்கி கதவை திறக்க இயலும் என்பதனால அந்த கதவு திறக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது என்றும், பெருமானை வழிபடுவதற்கு மற்றவர்கள் எல்லோரும் பக்கத்திலே ஒரு சிறிய கதவை, ஒரு வாசலை ஏற்படுத்துவதற்கு திட்டி வாசல் என்பது பெயர், அந்த திட்டி வாசல் வழியாக சென்றுதான் பெருமானை தரிசனம் செய்து வருகிறார்கள் என்பதையும் அங்கே கிராமத்திலே அங்கே தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது தாமும் அவ்வாறு செய்ய இயலாது என்று வடமொழி வேதம் அடைத்த கதவை தென்மொழி தமிழாகியது திறக்கும் என்பதை அங்கே நிரூபிக்க வேண்டும் என்று அவர்கள் மனதிலே ஒரு குறிப்பு தோன்றியது. அந்த வகையிலே இரண்டு பேரும் அந்த கதவின் முன்பாக நின்று பாடுவதற்கு முயற்சித்தார்கள். ஆங்கு பரிசை அறிந்தருளி ஆழி தோணிபுரத்து அரசர், இந்த மக்கள் சொன்னதெல்லாம் கேட்டாங்க ரெண்டு பேரும். அதை கேட்ட பிறகு ஓங்கு வேதம் அர்ச்சனை இசை உம்பர் பிரானை உள்புக்கு தேங்காது இருவோம் நேர் இறைஞ்ச திருமுன் திருக்கதவம் திருக்காப்பு நீக்க பாடும் அப்பர் என ரெண்டு பேரும் என்ன சொன்னாரு. இப்போ சம்பந்த பெருமான் அப்பரடிகளை நோக்கி
பெருமானை சென்று நேரே போய் பார்ப்பதற்கு நீங்கள் இந்த கதவை திறக்க பாடுங்கள் என்று சொன்னார். நீங்க பாடும் அப்பர். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். முதல்ல ரெண்டும் சந்திக்கும் போது ஞானசம்பந்த பெருமான் அப்பாரே என்று திருநாவுக்கரசு திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினார்னு இங்கேயும் அந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்க பாடும் அப்பரே, திருமுன் கதவம் திருக்காப்பு நீங்க பாடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உள்நீர்மையினால் பிள்ளையார் உரை செய்தருள அதனாலே பண்ணின் நீர் மொழியால் என்று எடுத்து பாட பயன் துய்ப்பான் தென்னீர் அணிந்தார் திருக்காப்பு நீக்க தாழ்த்த திருக்கடை காப்பு எண்ணீர் இரக்கம் ஒன்றிலீர் என்று பாடி இறைஞ்சுதலும். இப்போ ஞானசம்பந்த பெருமான் சொன்ன உடனே அந்த உள்நீர்மையினால் அப்படின்னா அப்பா மீது பாசம் கொண்ட ஒரு மகன் சொல்லுவது போல இப்போ ஞானசம்பந்தர் சொல்லுகிறாராம். அதுதான் அவரை அப்பரேன்னு கூப்பிட்டதுனால தான் அவருக்கு மகன்மை முறை, அப்பருக்கு மகன்மை முறையாக இருந்து அப்பா நீங்க பாடுங்கப்பா அப்படின்னு பையன் சொன்னா அப்பா எப்படி தவிர்க்க முடியாதோ அது மாதிரி இப்போ அப்பரடிகள் பாடத் தொடங்குகிறார். பிள்ளையார் உரை செய்தருள அதனாலே பண்ணின் நேர்மொழியால். ஒரு நல்ல பதிகம், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம திருவருட்செல்வர் என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசனும் மாஸ்டர் மகாராஜனும் ரொம்ப இந்த காட்சியை மிக நன்றாக நடித்திருப்பார்கள். கொஞ்சம் மனக்கண்ணில் அப்படி அதை நினைவு வச்சுக்குங்க. அற்புதமான ஒரு தேவார பதிகம். அந்த தலத்தில் உள்ள அம்பிகைக்கு யாழை பழித்த மொழியம்மை என்பது பெயர். திருமறைக்காடு வேதாரண்யத்து அம்பிகைக்கு யாழை பழித்த மொழியம்மை என்பது பெயர். வீணாவாத விதூஷினி என்று சொல்லுவார்கள். அதை தூய்மையாக, இன்னும் தூய்மையான தமிழில் அப்பரடிகள் தொடங்குகிறார். பண்ணின் நேர்மொழியால். செய்ய போகிறது ஒரு காரியம். ஒரு அடைக்கப்பட்ட, எப்போ அடைச்சது, எத்தனை வருஷம் ஆச்சு, யாருக்கும் தெரியாது. அடைக்கப்பட்ட ஒரு கதவை திறக்கணும் அப்படிங்கும்போது முதல்ல அம்பிகையினுடைய அருள் முதல்ல வேணும். எப்போவுமே நமக்கு வழிபாட்டில் அம்பிகையை முன்னிட்டு தான் போகணும். இப்போ நம்ம குடும்பங்களில் சாதாரணமாக உலக வழக்கில் சொல்கிறது தாயை முன்னிட்டு தகப்பனிடத்தில் செல்வது போல அப்படின்னு. நமக்கு ஏதேனும் ஒரு பொருள் வேணும்னா, நமக்கு எதுவும் விருப்பம்னா அதை முதல்ல யார்கிட்ட சொல்லுவோம்னா தாயார்கிட்ட சொல்லுவோம். தாயார் தகப்பனார்கிட்ட சொல்லி அதை நமக்கு கிடைப்பதற்கான செய்வார். அது மாதிரி தான் அருளியலிலும் தாயாரிடத்துல முதல்ல சொல்லணும். தாயாரிடம் முன்னிட்டு அப்படிதான் போகணும். இது சித்தாந்தத்தில் சொல்லுகின்ற போது இருவினை ஒப்பு ஏற்பட்டு மலபரிபாகம் ஏற்பட்டால் சத்தினிபாதம். இந்த சத்தினிபாதம்ங்கிறது தான் இறைவனுடைய அருள் வீழ்ச்சி. சத்தினி பாதம்ங்கிறது இறைவனுடைய அருள். அம்பிகைங்கிறது இறைவனுடைய அருள் தான். அந்த அருள் வீழ்ச்சி முதல்ல ஏற்படணும். அதுக்கப்புறம்தான் முக்தி பேர், வீடு பேரு கிடைக்கும். அந்த வகையில் சத்தினிபாதமாகிய அம்பிகையை முன்னிட்டு சொல்கிறார். பண்ணின் நேர்மொழியால் என்று அம்பிகையை முதல்ல கூப்பிட்டுகிறார். பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ அம்பிகையை கூப்பிட்டு மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ கண்ணினார் உமைக்கான கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மீனே என்று அப்பரடிகள் தொடங்கி முதல் பதிகத்தை பாடுகிறார். அப்படி பாடிக்கிட்டே இருக்கார். ஒரு பதிகமாக ஒரு பாட்டாச்சு, 2 பாட்டாச்சு, 3 பாட்டாச்சு, 4 பாட்டாச்சு. கதவு திறக்கிற மாதிரியும் தெரியல. 5, 6, 7, 8 அப்படின்னு பாடி 9 பாடல் பாடியாச்சு. கதவு திறக்கலை. தென்னீர் அணிந்தார் திருக்காப்பு நீக்க தாழ்த்த. கதவை திறக்கல. அந்த திருக்காப்பு, அந்த பூட்டு திறந்து கதவை திறக்கிறதுக்கு பெருமான் காலம் தாழ்த்தினார். திருக்கடை காப்பு எண்ணீர் இரக்கம் ஒன்றிலீர். கடைசியில் 10வது பாட்டுக்கு இந்த 9 பாட்டு பாடியும் பெருமான் நிலையன்னு கொஞ்சம் அப்பரடிகள் மனத்தில் ஒரு வேகம். அதனால பெருமான கொஞ்சம் சல்லுன்னு சொல்கிற, ஒரு சட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி. இது வேணும்னு சொல்கிறது இல்லை, அந்த ஒரு பதப்பதப்பு, அந்த ஆற்றாமை. 9 பாட்டு பாடிட்டோம், கதவு திறக்கலையே அப்படிங்கிற பதப்பதப்பில் கொஞ்சம் சுல்லுன்னு ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர்
இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமான் நீரே. உனக்கு கொஞ்சமாவது இரக்கம் இருக்கா ஐயா? இவ்வளவு பாட்டு பாடுறோம், இவ்வளவு கெஞ்சுறோம், இது பண்றோம், நீ கதவை இன்னும் அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கியே. சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்க இக்கதவம் திறப்பிமினே என்று 10வது பாட்டை பாடி முடிக்கிறாரு. பாடி முடித்த உடனே கதவு திறக்கிறது. இது ஏன் திறக்கலை அப்படிங்கிறதுக்கு இங்கே இந்த பாடல்ல சேக்கிழார் ஒரு அழகான ஒரு வார்த்தை போடுகிறார். பண்ணின் நேர்மொழியால் என்று எடுத்து பாட பயன் துய்ப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். அது என்ன பயன் துய்ப்பான்? யார் பயன் துய்ப்பான்? இங்கே ஒருத்தங்க வீட்டுக்கு நம்ம போறோம், வீட்டில் நின்று கூப்பிட்டு கொடுப்போம், அவங்கள வெளியில கூப்பிடுறோம் அப்படிங்கும்போது அவர் உள்ளுக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் என்ன செய்வார்? எழுந்திரிச்சு வெளியில நம்ம கதவை திறந்து நம்மளை வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தும். நம்ம கூப்பிட்ட உடனே நமக்கு, ஏன்னா அவர் அங்கே ஒரு இன்பத்தில் இருக்கார். அந்த இன்பத்தில் இருக்கின்ற பொழுது நம்ம அழைப்பதற்கு அவர் வருவதற்கு காலதாமதம் ஆகும். இங்கே ஒரு நுட்பம் என்ன சொல்லுகிறார்? அப்பர் அடிகள் பாடின பாட்டை கேட்டு கேட்டு பெருமான் அந்த ஆனந்தத்திலேயே இருக்காராம். எப்படின்னா அவர் தான் இவருக்கு பேர் கொடுத்துருக்காரு. என்ன பேரு? நாவுக்கு அரசுன்னு பட்டம் கொடுத்துருக்காரு. அவ்வளவு இனிமையாக பாடக்கூடியவருங்கிறதுனால நாவுக்கு அரசுன்னு சிவபெருமான்லாம் அப்பரடிகளுக்கு பட்டம் கொடுத்துருக்காரு. இப்போ ஒவ்வொரு பாட்டும் அவர் பாட பாட அந்த பாட்டை கேட்டு அந்த பாட்டினுடைய ஆனந்தத்துல மயங்கி இருக்கிறான். பயன் துய்ப்பான். இந்த பாடலுடைய பயனாகிய கேட்டு இன்புறுதல் என்ற பயனை துய்த்து கொண்டிருப்பவனாகிய திருமறை காட்டு பெருமான் தெல்நீர் அணிந்தார் திருக்காப்பு நீக்க தாழ்த்த. அதனால அவர் கதவை திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. இந்த பாட்டினுடைய ஆனந்தத்துல இந்த பாட்டினுடைய பொருள்ல மயங்கி அதில் அவர் ஆனந்தமா சந்தோஷமா இருக்கின்றதுனால கதவை திறக்கலையாம். இவர் இந்த 10வது பாட்டு கொஞ்சம் சொல்லுன்னு இரக்கம் ஒன்றிலீர் என்று பாடி இறைஞ்சுதலும் அது சொன்ன உடனே டக்குன்னு உடனே வேதவனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கும் மணிக்கதவம் காதல் அன்பர் முன்பு திருக்காப்பு நீங்க. உடனே டக்குன்னு கதவு திறந்தது. கலைமொழிக்கு நாதர் ஞான முனிவுடன். கலைமொழிக்கு நாதர் என்பது அப்பரடிகளுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறார் சேக்கிழார். கலைமொழிக்கு நாதர், அதான் நாவுக்கு அரசுங்கிறது. ஞான முனிவர், ஞான முனிவருங்கிறது ஞான சம்பந்த பெருமான். தொழுது விழுந்தார் ஞானத்தில் ஓத ஒளியின் மிக்கு எழுந்தது உம்பர் ஆர்ப்பும் மறை ஒளியும். நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடக்குது. இவங்க 2 பேரும் தனியாக இது பண்ணலை. வேதங்கள் அடைத்த இந்த கதவை தமிழ் பாடல் பாடி நாம் திறப்பிப்போம் பாரும் என்று இவர்கள் சொல்லித்தான் இந்த அதிசயத்தை காண்பதற்காக, இனிமே கதவு நேராக திறந்துருமா, இனிமே நேராக போய் சாமியை கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கின்ற பொழுது அவங்களுக்கு முன்னே இவர்கள் பாடி அந்த கதவு திறந்தது. அதனால எல்லோரும் ஆர்ப்பரித்தார்கள். அரஹர சிவ சிவ என்ற கோஷம் எல்லா இடங்களிலும் அங்கே முழங்கியது. அன்பர் கூட்டம் களி சிறப்ப ஆண்ட அரசும் சிவகன்றும். சிவகன்று ஞானசம்பந்த பெருமான் இன்ப வெள்ளத்திடை மூழ்கி எழுந்து உள்புகுந்து தம் பெருமான் முன்பு பணிந்து போற்றி செய்து பரவி மொழி மாலைகள் பாடி என்பு கரைய உருகி இறைஞ்சி அருதின் புறத்து அணைந்தார். 2 பேரும் மக்களோட சேர்ந்து உள்ளே சென்றார்கள். மூழ்கிய உள் புகுந்து தம் பெருமானை முன்பு பணிந்து பெருமானை பணிந்தார்கள், போற்றி இசைத்தார்கள், பரவி மொழி மாலைகள் பாடி பாடல்கள் பாடினார்கள். வேதாரண்யத்துக்கு 7-8 பதியங்கள் இருக்கு. என்பு கரைய உருகி இறைஞ்சி. இதுதான் நம்மளுடைய சேக்கிழார் அங்கங்க கோடி காட்டுவது எப்படி நம்முடைய வழிபாடு இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு என்பு கரைய உருகியா. இப்போ 2 பேருடைய எலும்பும் உருகணும். நம்ம திருவாசகத்திலையும் இதை பார்க்குறோம்.
என்பு உள் உருகிற மாதிரி நமக்கு பக்தி மேலிடணும், அன்பு மேலிடணும். இறைஞ்ச அரிதின் புறத்து அணைந்தார். 2 பேரும் வணங்கினார்கள். திறப்பு கோயிலுக்கு வெளியே வந்தார்கள். இப்போ வாகீசர் என்ன செய்தார்? அப்பரடிகள் சம்பந்தரை பார்த்து சொன்னார், புறம்பு நின்று வாகீசர் புனிதர் அருளால் இக்கதவம் திறந்தும் அடைத்தும் செல்லும் நெறி திருத்த. நம்ம கோயில் வேதம் அடைத்த கதவை திறந்துட்டோம், உள்ள போய் தரிசனம் செய்துட்டோம். திருப்பி நம்ம இப்போ வெளியில் வந்திருக்கோம். ஆனால் இந்த கதவை எப்பவும் திறந்து மூடி எல்லா அடியார்களும் சென்று வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கிற மாதிரி இந்த கதவை திருப்பி நீங்கள் அடைக்கணும் என்று ஞானசம்பந்தரிடத்திலே வாகீசர் சொல்லுகிறார். திருமுலையில் கரைந்த ஞானம் குழைத்து அமுது செய்த புகழி கவுனியரை நிறைந்த இக்கதவம் அடைக்கும் வண்ணம் நீரும் பாடி அருளும் என அவர் சொன்ன உடனே சம்பந்தர் அதை ஏற்றுக்கொண்டார். இவர் சொன்னதை அப்பர் ஏற்றுக்கொண்டார். இப்போ அப்பர் சொன்னதை இவர் ஏற்றுக்கொண்டு சண்பை ஆளும் தமிழ் விரகர் தாமும் திருநாவுக்கரசர் பண்பின் மொழிந்த உரை கொண்டு பதிகம்பாடும் அவ்வளவில் கண் பொறுப்பு அமைந்த நுதல் காலகண்டர் அருளால் கடிது உடனே தின்பொழில் கதவம் திருக்காப்பு செய்தது எடுத்த திருப்பாட்டில். 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்பரடிகள் பாட ஆரம்பித்தார். பன்னிநேர் மொழியார் உமை பங்கரோன்னு தொடங்கி 8 பாட்டு 9 பாட்டு பாடின வரைக்கும் கதவை திறக்கலை. சற்றே வருத்தத்துடன் 10வது பாட்டை பாடின பிறகுதான் கதவு திறந்தது. ஆனால் இங்கே ஞானசம்பந்தரை நீங்கள் கதவை அடைக்க பாடுங்கள்னு சொன்ன உடனே இவர் எடுத்து பதியும் பாடலை. முதல் பாட்டு பாடின உடனே கதவை அடைச்சிக்கிச்சான். சதுரம் மறைதால் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டு மைந்தான் இது நன் இறை வைத்து அருள் செய்க எனக்குன் கதவம் திருக்காப்பு கொல்லும் கருத்தாலே என்று ஒரு அற்புதமான பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் அங்கே அருளி செய்கிறார். கதவம் திருக்காப்பு கொல்லும் கருத்தாலே என்று சொன்னவுடனே கதவுகள் 2ம் மறுபடியும் மூடிக்கொண்டன. இதைத்தான் இங்கே சொல்கிறார். தின்பொன் கதவம் திருக்காப்பு செய்தது எடுத்த திருப்பாட்டு. இப்போ இந்த அதிசயத்தையும் எல்லாரும் பார்த்தார்கள். ஜனங்கள் எல்லாம் பார்த்து எல்லோரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள், விழுந்து வணங்கினார்கள். பெருமானுடைய திரு அருளை நினைந்து 2 பேரும் கண்ணீர் மழுகினார்கள். பிறகு அங்கே மடத்திலே 2 பேரும் தங்கினார்கள். நங்கள் புகழி பெருந்தகையும் அரசும் மடத்தின் கண் நன்னியபின். அங்கே இருந்து திருமணத்தில் 2 பேரும் தங்கி இருந்தார்கள். அப்படி தங்கி இருக்கின்ற பொழுது அப்பரடிகள் மனதிலே ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. அது என்ன குழப்பங்கும்போது, அரிதில் திறக்க தாம் பாட அழைத்த அவர் பாடிய எளிமை கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன். அப்பரடிகள் நினைச்சாரு, நம்ம 10 பாட்டு பாடின பிறகுதான் கதவு திறந்தது. அவர் 1 பாட்டு பாடின உடனே கதவு அடைச்சிக்கிச்சு. அப்போ நம்ம பாடினது தவறோ என்ற எண்ணம். தவறுன்னு சொன்னா, சிவபெருமான் ஒரு கால் ஞானசம்பந்த பெருமான் கதவை திறக்கிறதுக்கு பாடணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரோ? நம்ம அவசரப்பட்டு அவர் நீங்க பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அவசரப்பட்டு உடனே நம்ம பாட ஆரம்பிச்சிட்டோமோ? அதை சொல்லுகிறாரு. நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன். பெருமான் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்காம பாடுங்கன்னு சொன்ன உடனே கிடுகிடுன்னு நம்ம பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சோம். அதனால தான் நமக்கு 10 பாட்டு பாடுகின்ற வரை பெருமான் நமக்கு கதவு திறக்கலை. ஒரு கால் பெருமான் ஞானசம்பந்தர் பாடணும், கதவு திறக்கணும்னு அவர் நினைச்சிருப்பார் போல் இருக்கு. நம்ம தவறு செய்து விட்டோமோ என்ற ஒரு சிறிய உணர்வு அவருடைய உள்ளத்திலே இருந்தது. கருதி நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் எனக்கவென்று பெரிதும் அஞ்சி திருமடத்தின் உருவால் அணைந்து பேழ்கணித்து மருவும் உணர்வில் துயில் கொண்டார். அப்படியே அதையே நினைச்சிட்டு இருந்தார். கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகி அப்படியே கொஞ்சம் கண் அசந்தார். அரிதுயில்னு சொல்றது தூக்கம் இல்லை, தூங்குற 2ம் கட்டான ஒரு நிலையில அவர் கண்ணாக இருந்தார். அப்பொழுது
சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து பொன்னின் மேனி வெந்நீர் புனைந்த கோல் பொலிவிலங்கும் துண்ணி அவர்க்கு வாய்மூர் இருப்போம் வாய் என்றார். அப்போ அப்பரடிகளுக்கு காட்சி கொடுத்து நாம் வாய்மூரிலே இருக்கிறோம், என்னை தொடர்ந்து வா என்று சொல்லி பெருமான் அருளி செய்கிறார். உடனே எழுந்து அவர் கண்ணுக்கு முன்னே பெருமான் அந்த நீற்று ஒளியுடன் செல்லுகின்ற அந்த உருவம் அவருக்கு தெரிகிறது. அந்த உருவத்தை தொடர்ந்து திருமறை காட்டிலிருந்து திருவாய்மூருக்கு அப்பரடிகள் தொடர்ந்து செல்லுகிறார். அவருக்கு முன்னே போயிட்டு இருக்கார். நமக்கு ஒருத்தங்க வழிகாட்டுற மாதிரி பெருமான் வழிகாட்ட இவர் போயிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கார். ஆனா அவர் கிட்டக்க அவரால் நெருங்க முடியல. இவர் போக போக அவர் தூரத்துல போற மாதிரி இருக்கு. அப்படி ரொம்ப தூரம் சென்ற பிறகு ஒரு கோயிலுக்குள்ளே அவர் மறைந்து போனார். அவரை காணும். அன்னவண்ணம் எழுந்தருளி அனைத்தை காட்சி கொடுப்பவர் போல் பொன்னின் கோயில் ஒன்று எதிரே காட்டி அதனுள் புக்கருள துண்ணும் தொண்டர் அம்மருங்கு விரைந்து தொடர போந்தபடி மண்ணும் புகழி வள்ளலார் தாமும் கேட்டு வந்தணிந்தார். இப்படி அவருக்கு பாதை காட்டி கொண்டு திருவாய்மூர் கோயிலுக்குள்ளே சென்று பெருமான் மறைந்தார். தொடர்ந்து திருநாவுக்கரசரும் அங்கே சென்று பார்த்தார். இவர் இந்த மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்காருங்கிற செய்தி இங்கே மடத்துல இன்னொரு பக்கத்துல தங்கியிருந்த ஞானசம்பந்தர் கேள்விப்பட்டு அவரும் உடனே இவருக்கு பின்னாடியே தொடர்ந்து வந்து திருவாய்மூர் கோயிலுக்கு அவரும் உள்ளே வருகிறார். இப்போ திருவாய்மூர் கோயிலுக்குள்ளே உள்ள சென்ற 2 பேருக்கும் பெருமான் காட்சி கொடுக்கிறானோ, அந்த காட்சி கொடுக்கின்ற பொழுதும் ஞான சம்பந்தருக்கு முதலிலே காட்சி கொடுத்து அவர் அப்பரடிகளுக்கு அந்த காட்சியை காட்டுகிறார். அழைத்து கொடுபோந்து அணியார் போல் காட்டி மறைந்தார் என அயர்ந்து பிழைத்து செவ்வி அறியாதே திறப்பித்த எனக்கு. இங்கேயே அந்த எண்ணம் வருது. உம்முடைய திருவருள் கருணை என்னன்னு தெரியாம நான் தப்பா அவசரப்பட்டு நான் பாடிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று பெருமானை அவர் பிரார்த்தி அறியாதே திறப்பித்தேனுக்கு அல்லால் உழைத்தாய் ஒழித்தாய் கதவம் கொண்டு உரைக்கப்பாடி அடைப்பித்த தழைத்த மொழியார் உப்பாலார் தாம் இங்கு எப்பாலும் இறைவன். அங்க போயும் இந்த வேதனையை அவர் சொல்றார். ஏன்னா அங்க அவருக்கு முதல்ல காட்சி கொடுக்கல. அதனால அங்க ஒரு பதிகம் பாடுகிறார். எங்கே இருந்து என்னை தேடிக்கொண்டு என்று அந்த பதிகம், அந்த பாடல் தொடங்கும். மிக அற்புதமான பாடல். அந்த பாடல் சொல்லுகின்ற பொழுது திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் அருகே நின்றார் அப்படின்னு சொன்னார். ஐயா, எனக்கு காட்சி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் திறக்கிறதுக்கு பாடினோம்னா அடைக்கிறதுக்கு பாடினேன். செந்தமிழால் அடைக்குவதற்கு பாடிய சம்பந்தரும் பக்கத்தில் இருக்கிறாரு, அவருக்காவது நீர் அருள் செய்து காட்சி கொடுக்கணும் என்று அப்பரடிகள் வேண்ட, அதுபோலே சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து இருவரும் அந்த காட்சியை காண்கிறார்கள். பிறகு மீண்டும் திருவாய்மூரிலிருந்து இருவரும் திருமறைக்காடு என்ற வேதாரண்யத்துக்கு வந்து அங்கே சில நாட்கள் தங்கியிருந்து தொண்டுகள் செய்து வருகின்ற பொழுது பாண்டிய நாட்டிலே சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாக அங்கிருந்து பாண்டிய நாட்டிலிருந்தே குலச்சிறையார் மங்கையர்க்கரசியார் என்பவரும் அரசியாரும் அவருடைய மதிமந்திரியாகிய குலச்சிறையார் என்பவரும் திருமறைக்காடு ஆகிய வேதாரண்யத்துக்கு ஞானசம்பந்த பெருமானை மதுரை மாநகருக்கு எழுந்தருளி சமண சமயத்தினுடைய அந்த தாக்கத்தை நீக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஆள்களை அனுப்பியிருக்கிறார்கள். கோதில் குலத்து பாண்டிமாதேவியார் தென்னவன் தேவியாம், அதாவது அந்த அம்மா மங்கையர்க்கரசி என்பது பெயர். பின்னாடி ஞானசம்பந்தர் மதுரையிலே அருள்கின்ற பதிகத்திலையும் அதை பதிவு செய்கிற மங்கையர்க்கரசி வளவர் ஊன்பாவை அப்படின்னு. பக்கைய செல்வி பாண்டிமாதேவி நாள்தோறும் பணி செய்து நாள்தோறும் பரவ என்று அந்த பதிகம் தொடங்கும். அந்த மாதிரி சோழ நாட்டிலே பிறந்த பெண் அவள். சைவத்திலே தலை சிறந்து நின்றவள். அவளை பாண்டிய நாட்டு மன்னனுக்கு முடிச்சு கொடுத்துக்கிறார்கள். அவளுக்கு பேரு மங்கையர்க்கரசி என்றாலும் அவளுக்கு மாணி என்ற ஒரு பெயர் உண்டு. மாணி என்று சொன்னால் சற்று குள்ளமான உருவம் உடையவள், உயரம் குறைவானவள் என்பது பொருள். ஏன் பாண்டியனுக்கு மனம் முடித்தார்கள் என்றால், அவன் அப்பொழுது கூன் பாண்டியனாக இருந்தான். அவனும் உயரம் குறைவான
கூன் விழுந்தவனாக, கூனுற்றவனாக, கூன் பாண்டியனாக இருந்தான். அதனால இந்த மானியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அதனால சோழ நாட்டிலே பிறந்தவள் பாண்டிய நாட்டிலே வாக்கப்பட்டாள். அதுதான் இங்கே சொல்கிறார், சீதமதி வெண்குடை வளவர் மகளார் தென்னவன் தேவியாம். சோழ நாட்டுக்கு மகளாக பிறந்தவள் பாண்டிய நாட்டுக்கு தேவியாக, மனைவியாக சென்றவள். கோதில் குணத்து பாண்டிமா தேவியார் முன் குலச்சிறையார் போதவிட்டார். இவர்கள் 2 பேரும் சமணத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனாலே சைவம் தலைப்பதற்கும் திருநீற்று ஒளி பரவுவதற்கும் ஞானசம்பந்த பெருமான் வர வேண்டும் என்று ஆட்களை திருமறை காட்டிற்கு அனுப்பினார்கள். போதவிட்டார். சிலர் வந்தார். புகழிவேந்தர் தமைக்கான புகழிவேந்தர் ஞானசம்பந்தர் பெற்று வந்து சிவனார் திருமறை காடு எய்தி மண்ணு வேணுபுரி அந்தனாளர் தமக்கு அறிவித்து அவர் பால் எய்தி அடிவணங்க சிந்தை மகிழ்ந்து தீவின்மை வினவ தீங்கும் உளவாமோ இந்த உலகம் உய்ய வந்தீர் இருதால் நினைவார்க்கு என்றும் உரைப்பார். அவர் என்ன நடந்து செய்தும் விஷயம் உண்டா என்று கேட்க அந்த மாதிரி பாண்டிய நாட்டிற்கு சொல்லுகிறார்கள். அப்பொழுது சரி, பாண்டிய நாட்டிற்கு நாம் வருகிறோம். சைவ நெறி வைதீகம் நிற்க சழக்கு நெறியை தவம் என்னும் பொய் வல் அமணர் செயல் தன்னை பொறுக்க இல்லோம் என கேட்டே. இப்போ ஞானசம்பந்தர் சொல்றார், அந்த சமண சமயத்தை நாம் வெறுத்து ஒதுக்குவோம். ஏன் இதை சொல்லுகிறார் அப்படின்னா, அவர் வந்த அவதார நோக்கமே அதுதான். ஞானசம்பந்த பெருமான் பிறப்புக்கு காரணமே சைவ நெறி ஓங்கவும் மற்ற பிற நெறிகள் நீங்கவும் தான். அவருடைய தந்தையாகிய சிவபாத இருதயர் சிவபெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்தார். சீர்காழியிலே தோணியப்பரிடத்திலே சிவபாத இருதயர் ஞானசம்பந்தருடைய தந்தையார் சைவம் தழைக்க தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை செய்தார். அதன்படி வந்தவர் ஞானசம்பந்தர். அதனால இங்கே அவருடைய முதல் குறிக்கோள், அவருடைய அந்த பிறவியினுடைய வேலை என்னவோ, அவர் எதற்காக இந்த பூமியில தோன்றினாரோ அந்த வேலை இப்போ அவரிடத்துல வருகிறது. அதனால அதை செய்வதற்கு அவர் தயாராகிறார். ஞானசம்பந்த பெருமானுக்கு பரசமய கோளரி என்று ஒரு பெயர் உண்டு. பரசமய கோளரியை பாலராவாயனை என்று அவரை பற்றிய ஒரு துதிப்பாடல் உண்டு. அந்த பரசமய கோளராக சமண சமயத்தை வேறறுத்து சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்கு அவர் இங்கே கிளம்புகிறார். ஆனால் பக்கத்தில் இருந்தவர் அப்பரடிகள் தடுக்கிறார். ஏன்னா சமணர்கள் பற்றிய விஷயத்தை நன்கு தெரிந்தவர் அப்பரடிகள். ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் சமணர்களோடு அவர்களுடைய பள்ளியிலே இருந்தவர். அவர்களுடைய நன்மையான செயல்கள், தீமையான செயல்கள், அவருடைய உள்ளங்கள், அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர் அப்பரடிகள். இப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு சற்றேறக்குறைய ஒரு 10 வயது தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு 10 அல்லது ஒரு 11 வயது இருக்கலாம். தெளிவான சான்றுகள் இல்லை. ஒரு ஒரு குறிப்பாக சொல்லுகின்ற பொழுது 10 அல்லது 11 வயது தான் அவருக்கு இருக்கும். அதனால அவர் என்ன சொல்லுகிறார், அவ்வன் மொழி தொழிலோர் செயல் மாற்றி ஆதி செய்வ நெறிவிலங்க தெய்வ நீரு நினைந்து எழுந்தார் சீர்கொள் சண்பை திருமறையோர். நான் சென்று சமணர்களை அவர்களிடத்திலே வாதிட்டு அவர்களை தோற்கடித்து சைவ நெறியை பரப்புவேன் எழுதும்போது திருநாவுக்கரசு சொல்லுகிறார், புகழி ஆண்தகைக்கு காயம் மாசு பெருக்கி உழல் களதி அமணர் கடுவினை செய். சமணர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லா விதமான மாயங்களையும் செய்யக்கூடியவர்கள், தீமையான எண்ணமுடையவர்கள், களதி தீய குணமுடையவர்கள். ஆகவே மாயை சாலம் மிக வல்லார். மாயாஜாலம் பண்ணுவார்கள். இந்திரஜாலம், மகேந்திர ஜாலம்னு சொல்றது. அந்த மாதிரி மாயையான ஜாலங்கள் செய்வார். அவர் மற்ற என்னை முன் செய்த தீய செயலும் பல கெட்டேன். எனக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க, 4 வகையாக அவருடைய உயிரை போக்குவதற்கு 4 வகையாக முயற்சி செய்தார்கள். அதனால நீங்க போறதுக்கு நான் விருப்பப்படமான, நான் விரும்பலை, நீங்க போக வேண்டாம் அப்படின்னு அப்பரடிகள் சொல்லுகிறார். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார் என்று கூற, எல்லையில்லா நீரு போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடையேன்.
இதில் ஒரு நுட்பம் அழகாக சேர்க்கிறார். 2 செய்திகளை சொல்லுகிறார். எல்லையிலா நீர் போற்றும் இருவரையும், இருவருங்கிறது குலச்சிறையாராகிய மந்திரியும் மங்கையர்க்கரசியாகிய அரசியையும். இந்த இருவரையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லையில்லா நீர் போற்றும் அந்த திருநீற்றை அவர்கள் பத்திரப்படுத்துகிறார்கள். அந்த திருநீற்றை அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பேரையும் நான் பார்க்கறதுக்காவது நம்ம சென்று காணும் கருத்துடைய அந்த 2 பேரை பார்க்கணும். எல்லையில்லா நீர் போற்றும் அப்படிங்கிறது இன்னொரு பொருள். அந்த நீற்றினுடைய தன்மை என்ன, திருநீரினுடைய தன்மை என்ன, அதனுடைய பெருமை என்னன்னா அருள் தன்மையால் அதை அளவிட்டது. அந்த திருநீற்றினுடைய அருள் தன்மைக்கு, அந்த திருநீற்றினுடைய ஆற்றலுக்கு ஒரு எல்லையே கிடையாது. பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஞானசம்பந்தர் வரலாறு இருக்கும்போது அந்த திருநீரை கொண்டு தான் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்று திருநீற்று பதிகம் பாடி பாண்டியனுடைய வெப்பு நோயை அவர் ஒழித்தார். அதனால இங்க 2ஐயும் சேர்த்து சேக்கிழாருடைய அந்த சொல் பிரயோகம் பாருங்க. எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும். எல்லையில்லா நீர் என்பது இருவருக்கும் அந்த திருநீற்றின் மீது எல்லையில்லாத அன்பு கொண்டவர்கள் என்பதும், அந்த திருநீர் எல்லையில்லாத பயன்களை தரக்கூடிய ஆற்றல் மிக்கது என்பதும் 2 விதமான பொருள் கொள்ளுமாறு அந்த வார்த்தையை அழகாக சேக்கிழார் பதிவு செய்கிறார். நின்ற நிலைமை அழிவித்து சைவ நெறி பாரித்தன்றி ஒன்றும் செய்யேன் ஆணை உமது என்னும் உடைய பிள்ளையார். இவர் 11 வயசு சின்ன பிள்ளை, அவர் 70 வயசு பெரியவர். கிட்டத்தட்ட தாத்தாவும் பேரனும் மாதிரியான இது. இவர் நான் போகணும் அப்படின்னு சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். அவர் சொல்றாரு, அவர் ரொம்ப வஞ்சனை உடையவர்கள். நான் அனுபவிச்சிருக்கேன், என்னை 4 தடவை கொல்ல பார்த்தவங்க. நீங்க பச்சை பிள்ளை, சின்ன பிள்ளை, நீங்க போய் அவங்கள்ட்ட இது பண்ணக்கூடாது, அதனால நீங்க போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்போ இவர் சொல்றாரு, அங்க சைவ நெறிய வளர்ப்பேன், அவங்கள நான் ஒன்றும் பண்ணலை, அவங்களோட நான் ஒன்றும் இது பண்ணலை. சைவ நெறியை மட்டும் நான் வளர்ப்பதற்கு சைவ நெறி பாரித்தல் அன்றி ஒன்றும் செய்யணும், வேற நான் ஒன்றும் பண்ணலை. சைவம் தழைப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் நான் செய்கிறேன். ஆணை உண்மை மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் வேற ஒன்றும் பண்ணலை, நான் போயிட்டு வரேன் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். ஆனால் அப்பரடிகள் கேட்கல. அப்போ நானும் வரேன் என்று அப்பரடிகள் கூட நானும் கிளம்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதை சம்பந்தர் மெதுவாக மறுக்கிறார். போமா துணிந்து நீர் அங்கு போக போதான் அமனர் தீமாயை பின்னே யானையை போய் சிதைத்து வருகின்றேன். சக்தி சக்தியம்மா மியூட் போடுங்கம்மா. ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், வேண்டாம் வேண்டாம், நீங்க வயதானவர், நீங்க இங்கேயே இருந்து திருமறைக்காட்டில் இருந்து பதியங்கள் பாடி பெருமானோட கொஞ்சம் நாளைக்கு இருங்க. நான் போயிட்டு திருமறை மதுரைக்கு சென்று சமணர்களை வென்று சைவ நெறியை திருநீற்று ஒளியை விளங்க செய்துட்டு நான் திரும்பி வரேன் என்று சொல்லி அவர் அங்கிருந்து தீமாயினை யானை போய் சிதைத்து வருகின்றேன் என்னும் ஆமாறு எல்லாம் உரைத்து அவரை மறுக்க மாட்டாது அரசு இருப்ப. அவர் திரும்ப சொன்ன உடனே அவரால் அப்புறம் அதுக்கு மேலே அப்பரடிகளால் அவரை எதிர்த்து பேச முடியலை. சரி, கவனமாக போயிட்டு வராங்க. இந்த இடையில இவர் போக வேண்டாம் தீவினை என்று சொல்லும்போது ஞானசம்பந்தர் பாடிய பதிகம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோல் அரு பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தலைவி என்ற பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் அப்பொழுதுதான் அருளி செய்கிறார். வேதாரண்யத்தில் அப்பரடிகள் போக வேண்டாம் என்று மறுக்கும் பொழுது அந்த பதிகத்தை பாடி, அதனால இறைவனுடைய அடியார்களுக்கு என்றும் தீங்கு வராது, இறைவன் எப்போதும் அவர்களுக்கு துணையாக இருப்பான். அந்த பதிகத்தில் நாள்களினாலே, கோள்களினாலே, விலங்குகளினாலே, நோய்களினாலே, மற்ற மனிதர்களினாலே, இப்படி ஒவ்வொரு இந்த 10 பாட்டையும் பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்தீங்கன்னா ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆத்மீகம் என்று 3 வகையான துன்பங்கள் தொடரும்னு சொல்லுவாங்க. அந்த 3 வகையான துன்பங்கள்னாலேயும் அடியார்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, சிவபெருமான் காப்பாற்றுவான் என்பதை தான் அந்த பதிகத்தில் அவர் பாடுவார். அந்த பதிகத்தை பாடிட்டு ஞானசம்பந்த பெருமான் கிளம்பி
மதுரைக்கு செல்லுகிறார். இப்பொழுது திருமறைக்காட்டில் மேலும் சில நாட்கள் நாவுக்கரசர் தங்கி இருக்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி மீண்டும் மற்ற தலங்களை தரிசிக்க கிளம்பி நினைத்து திருவிழிமலையிலிருந்து தான் அவர்கள் புறப்பட்டு வந்ததினால மீண்டும் திருவிழிமலைக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. வேலை விடமுண்டவர் வீடி மிழலை மீண்டும் செல்வன் என்ன ஞாலம் நிகழ்ந்த நாகை காரோனும் பிறகும் தாம் பணிந்து சாலும் மொழி வெண் தமிழ் பாடி தலைவர் மிழலை வந்தடைந்தார். திருமறைக்காடாகிய வேதாரண்யத்திலிருந்து திருநாகை நாகப்பட்டினம் தலத்திற்கு சென்று தரிசனம் செய்து கொண்டு மேலும் பல தலங்களை பார்த்து கொண்டு அவர் திருவேழிமிழலைக்கு மீண்டும் வந்து சேர்ந்தார். அங்கிருந்து பக்கத்தில் இருந்த தலங்களை தரிசித்து கொண்டு பழையாறைக்கு வந்து சேருகிறார். அந்த பழையாறைக்கு அவர் வந்து சென்ற பொழுது செய்ய சடையார் பழையாறை எய்த அதனில் செல் பொழுதில் மையல் அமனர் மறைத்த வடகதழியின் மண்ணு சிவனாரை கைகள் கூப்பி தொழுது அருள கண்டவாற்றால் அமனர்கள் தம் பொய்கொள் விமானம் என கேட்டு புறாத உள்ளம் மிக புழுங்கி. அங்கே பழையாற்றிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. பழையாறை வடதளி என்று சொல்லக்கூடியது. பழையாறையே ஆரை என்று சொல்வார்கள். ஆரை வடதளி என்பது தான் தேவார பெயர். ஆரை வடதழி என்று சொல்வார்கள். பழையாறை வடதழி என்பது தெற்கே ஒரு கோயில் வடக்கே ஒரு கோயில் இருக்கு. இந்த பழையாறை வடதழிங்கிறது இப்போ பார்க்கலாம். அப்பரடிகள் சென்ற காலத்தில் என்ன ஆச்சுன்னா சமணர்கள் அந்த கோயிலையே மண்மேடிட்டு மூடிவிட்டார்கள். மூடிட்டு அவங்களுடைய பள்ளியை அங்கே கட்டி இருந்தார்கள். 1000 சமணர்கள் அங்கே வசித்திருக்கிறார்கள். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாதவாறு அதை மறைத்து விமானத்தை கொண்டு அவர்களுடைய சமண பள்ளி போல அங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி அங்கே 1000 பேர் வசித்து வந்தார்கள். இது அங்கே சென்ற பிறகு மற்றவர்கள் எல்லோரும் சொன்னார்கள். அதை தெரிந்து கொண்டு அந்த ஒரிஜினல் ஆலயம் உள்ளுக்குள்ளே இருக்கு. அந்த ஆலயத்தையே மூடிட்டு இவங்க மேல் கட்டுமானம் செய்தார்கள். கொஞ்சம் இப்படி கற்பனை பண்ணிட்டீங்கன்னா பாபர் மசூதியினுடைய பிரச்சனை மாதிரி. ஏற்கனவே அயோத்தியில் அங்கே ராமர் ஆலயம் இருந்தது. ஆனால் பாபர் காலத்தில் அந்த ஆலயத்தை இடித்து அதற்கு மேலே பாபரி மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலை மசூதியை அவன் கட்டினான் அப்படிங்கிறது தான் வரலாறு. அப்புறம் இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு அது இடிக்கப்பட்டு அந்த இடத்துல இப்போ புதிதாக இப்போ இருக்கக்கூடிய அயோத்தியில் ராமர் ஆலயம் என்பது அந்த பாபர் மசூதியை எடுத்துட்டு அந்த இடத்துல இப்போ கட்டப்பட்டிருக்கு. அந்த மாரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைமை. ஏற்கனவே பழையாறை வடதளி என்று சிவாலயம், அந்த சிவாலயத்தை மூடின மாதிரி சமணர்கள் அதை மறைத்து தங்களுடைய அந்த பள்ளியை அவர்கள் வசிக்கின்ற அந்த ஆலயத்தை கட்டியிருந்தார்கள். உள்ளுக்குள்ள சிவாலயம் இருக்கு, சிவபெருமான் சந்நிதியெல்லாம் உள்ள இருக்கு. இதை தெரிந்து கொண்ட அப்பரடிகள் அந்த சிவபெருமானை பார்க்காமல் போக மாட்டேன் என்று உண்ணா நோன்பு இருந்தார். வண்ணங்கள் கண்டு நான் உம்மை வணங்கி அன்றி போகேன் என்று எண்ணம் முடிக்கும் வாகீசர் இருந்தார் அமுது செய்யாதே அன்னலாரும் அது உணர்ந்து ஆங்கு நம்மை பணிவதற்கு திண்ணமாக மன்னனுக்கு கனவில் அருளி செய்கின்றார். இதான் முதல்ல உண்ணாவிரதம் என்ற நோன்பினை போராட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்கின்ற இந்த ஒரு நுட்பத்தை தொடங்கி வைத்தவர் நாவுக்கரசர் அடிகள். இந்த பழையாறை வடதளியிலே இந்த உண்ணா நோன்பை மேற்கொண்டார். இந்த செய்தி அடியார்கள் பெருமக்கத்தில் பரவி கொஞ்சம் கொஞ்சமாக அரசனுடைய அந்த நாட்டை ஆளுகின்ற அரசனுக்கு அந்த செய்தி சென்று சேர்ந்தது. அரசன் என்ன செய்தான்? அந்த வடதளியில் பெருமானை அப்பரடிகள் தரிசனம் செய்தாரா என்பதை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்திலே தொடர்ந்து பார்க்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவே உலகலாம். திருச்சிற்றம்பலம்.